ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப காரசாரமான ஒரு வெங்காய சட்னி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை வெங்காய சட்னி. இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 இட்லிக்கு பதிலாக 3 இல்லை 4 இட்லி கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி செய்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா நீங்கள் இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பச்சை வெங்காய சட்னி செய்கிறதுக்காக நான் 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 5லேருந்து 6 நல்ல காரமான மிளகாயை சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 4 பல்லு பூண்டு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட நமக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமா சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குறைன்னு அரைக்கலாம். எனக்கு மையாக அரைச்சா தான் பிடிக்கும், அதனால் நான் நல்ல மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாம் ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, கை நிறைய கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதாவது அந்த உளுத்தம்பருப்பு ஓரளவு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவு பருப்பு வறுத்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கிளறி விட வேண்டாம், ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல் போய்டும். இதில் அந்த பச்சை வாசம் லைட்டாக நமக்கு இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி லைட்டாக வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா இனிப்புத்தன்மை அதிகமாகிடும். அதே மாதிரி சர்க்கரை சேர்க்காதீங்க, வெல்லம் சேர்த்தா தான் இதுக்கு கொஞ்சம் நல்ல அந்த ஸ்வீட்டோட அந்த காரத்தோடு நல்லா இருக்கும். அதனால் வெல்லம் கிடச்சது தான் அதை சேருங்க. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. 5 நிமிஷம் ஆனோடனே டக்குன்னு அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு லைட்டாக கிளறிட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான டேஸ்டியான காரசாரமான பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சுட நீங்கள் சூடான இட்லிக்கோ இல்லை நல்ல தோசைக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு சில பேர் தக்காளி சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்காமல் பண்ணுவாங்க. எனக்கு சேர்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் தக்காளி சேர்த்துருக்கேன். அதனால் நான் குறைவாக தான் புளி சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்க்கலாம், இல்லை புளியோ கூட சேர்த்து இதை பண்ணிடலாம். அதே மாதிரி காரமும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் கரெக்டாக ஒரு 5-6 தான் நான் சேர்த்துருக்கேன் மிளகாய். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது பச்சைங்கிறதுனால கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கிடாதீங்க. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.